ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன அதிரடியா அதிமுகவிலேயே இவர் இருக்கக்கூடாது, அதிமுக அப்படின்ற கரவெஸ்டி இவர் கட்டக்கூடாது, அதிமுகல இவர் இருந்ததுக்கான இடமே இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு இறங்கி அடிச்சிருக்கிறாரு. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கையை முன்வைத்ததுனால பொறுப்புகள் இருந்தா இவர் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணார், பறித்து கொண்டார். ஒரு டம்மியாவே அதிமுகவில் ஒரு உறுப்பினர்ப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் வளம் வந்துட்டு இருந்தார் செங்கோட்டையன். இன்னைக்கு அதுக்கும் என்ன பண்ணிட்டாரு, வேட்டு வச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பசும் பொன்ல முத்துராமலிங்க தேவரையாவுக்கு மரியாதை செலுத்தும் போது ஓபிஎஸ் கூடவும் டிடிவி தினகரன் கூடவும் சசிகலா கூடவும் உரையாடின விதமாக அதை வைத்து காரணம் கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, கட்சி விதிகளுக்கு இவர் புறமா நடந்திருக்கிறாரு. யாரு கூடலாம் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு நான் நாட்டாமையா இருந்து நான் என்ன பண்ணேன், தீர்ப்பு கொடுத்தேன். அந்த தீர்ப்பை இவர் என்ன பண்ணிருக்காரு, மீறி இருக்கிறாரு. இவர் அண்ணன் தண்ணி புழங்கி இருக்கிறாரு. அதனால இவரையும் ஊரை விட்டு ஒதுக்க வைக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அதிமுகவிலே இருக்க கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாரு. இந்த செய்தி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற டைம்ல கார்லயே தான் டிராவல் பண்ணி இருந்திருக்காப்பல மனுஷன். போற வழியிலேயே இந்த மாதிரி உங்க ஃபீஸை புடுங்கிட்டாங்கன்னு, இதுக்கு நீங்க என்ன பதில் பண்ண போறீங்க அப்படின்னு செங்கோட்டையன் கிட்ட கேட்டா, நாளைக்கு 11 மணிக்கு வாங்க, அப்ப நான் உரின்னு உரிச்சு காட்டுறேன் அப்படின்ற ரேஞ்சில என்ன பண்ணிட்டாரு செங்கோட்டையன், என்ன பண்ணிட்டாரு, பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. 11 மணி நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்து என்ன உரின்னு உரிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணி இருந்தா, அண்ணன் வந்து என்ன பண்ணாரு, சூப்பரா வந்து சொல்றாரு. கொஞ்சம் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இவர் எப்படி இருந்தாரு, இவர் எந்த டைம்ல அரசியலுக்கு வந்தாரு, இவருக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியலுக்கு வந்தாரு, எந்த டைம்ல வந்தாரு, எல்லாத்தையும் என்ன பண்றாரு, போட்டு உடைச்சிட்டாரு. போற போக்குல ஒரு உண்மையை உளறிட்டாரா, இன்ன விஷயம் தெரியல, தெரிஞ்சே உளர்னாரா இல்ல ஃப்ளோல உளர்னாரான்னு தெரியல. கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒன்னா சுற்றி திரியிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னையா இது, கொடநாடுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு கோர்ட்ல வாதாடிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது கொஞ்சம் பகீர்னு தீக்கு போட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா கூடவே இருந்திருக்கிறாரு சீனியர் அமைச்சர். இப்போ கூவத்தூர்ல என்ன நடந்தது ஏ டு Z எல்லாமே இவருக்கு தெரியும். ஏன்னா அப்ப இவரு தான் இருந்தாரு. அதையும் ஓப்பனா சொல்லிட்டாரு. இவர் துரோகத்துக்கு நோபல் பிரைஸ கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு, அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் செங்கோட்டையனுக்கு தெரியல, படார்னு போட்டாரு. இவர் வந்து கொடநாடுகளை இவர் A1 சுத்தி தெரியாரு. என்ன இவர் பி டீம்னு சொல்றாரு. நாளா பி டீம்லாம் இல்ல, எந்த டீமும் கிடையாது, இவர் தான் A1 சுத்திக்கிட்டு இருக்காரு கொடநாடு வழக்குல, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உண்மையிலும் அதுதான் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கொடநாடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்த கேஸ்ல உட்பட்டவங்களை எல்லாருமே என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் மட்டும்தான் ஐயோ எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொரு தடவும் சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஆனா இப்போ செங்கோட்டையன் இப்படி படார்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே இவருக்கு தொடர்பு இருக்குப்பா, இவர் தான்ப்பா A1 அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்றாரு. இன்னும் அண்ணனை விட்டுருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் போல இருக்கு. எப்ப இதுவே போதும், இது லைட் கொஞ்சம் தூவி விடுறோம், அந்த ரேஞ்சுக்கே இவர் போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாபல, ஸ்டாப் பண்ணிட்டாபல. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியை தோல் உரித்து காட்டி இருக்கிறார் செங்கோட்டையன். அது மாத்திரம் இல்ல, சசிகலா கிட்ட என்ன சொன்னாங்க செங்கோட்டையன் அவர்கள், அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, என்னை கட்சியே விட்டு தூக்குனாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், கண்ணீர் விடுறேன், எல்லாமே படுறேன் எடப்பாடி பழனிசாமி என்னையே. ஆனா உண்மையிலேயே அவரு கேட்கிற கேள்வி ஒண்ணு கரெக்ட், செங்கோட்டையன் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. ஆனா எந்தவித விளக்கமும் கேட்கவே இல்லை. இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இந்த அதிமுக கட்சியில பயணிக்கிற செங்கோட்டையன் அவர்களை ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். என்னது, எதுக்காக உங்களை தூக்குறோம், இதுக்காக தான் தூக்குறோம், விளக்கம் கொடுங்க அப்படின்னு எதனா ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்களா? அவரு சொல்றாருங்க, விதிகள் உட்பட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பி இருக்கணும், விளக்க கடிதம் கொடுத்துருக்கணும், என்னை ஏன் நீக்க போறீங்க, எதுக்கு நீக்க போறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்கவே இல்லை. உண்மையான கேள்வி, ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு தான் தெரியல. இது அதிமுகவை அழிவின் பாதையில கொண்டு போயிருது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அதிமுகல புகழேந்தி, அதே போல கே சி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரையுமே
அதிரடியா நீக்கிட்டே வராரு. இப்படியே போனா என்னங்க, இதுக்கு ஒரே எண்டே இல்லையா அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்கல்ல, நான் இப்போ சொன்ன அதிமுகல இருந்து இவர் எடப்பாடி பழனிசாமியில நீக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் அதிமுக ஒன்றிணைத்துக்கு எல்லாம் குரல் கொடுப்பாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. என் தலைமையில தான் நீங்க வரணும், இல்ல என் தலைமையில தான் வரணும். இவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமை இல்லை. இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து எப்பா இப்போதைக்கு யார் தலைமையில ஒன்றிணைந்து ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமி லெப்ட் ரைட் வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்கு வராங்களா? அதுவும் வரல. கூடிய விரைவில் வரும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரணும், அதுதான் எல்லாருடைய அதிமுக தொண்டர்களுடைய மனநிலைமையாவும் இருக்கு. ஆனா இப்ப என்ன விஷயம்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை இந்த அளவுக்கு தூக்கி அடிக்கிறாரு அப்படின்னா பயம் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை செங்கோட்டையை நம்மளுக்கு பெருசா ஆப்பு வைக்கிறதுக்குள்ள நமக்கு அவருக்கு வச்சிருவோம் அப்படின்ற ரேஞ்சில தான் அதிரடியா என்ன பண்ணிருக்காரு, விலைக்கு இருக்கிறாரு. அதுவும் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, பயம் பயம் அப்படின்னா. நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன், நான் அடிப்பேன், நான் சீனியர் ஜூனியர் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன பண்றாரு, எடுத்தங்க சர்வாதிகார போக்கோட தான் இவர் நடந்துட்டு இருக்காரு. கண்டி ஒரு கட்சியை எப்படி கட்டமைக்கணும், ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இந்த அளவுக்கு அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க மேல ஒரு தவறு இருக்கும், எதனா ஒரு விஷயம் இருக்கும், எடுத்த அதே சமயம் மன்னிப்பு கேட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதே எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க, கட்சிக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கு அஞ்சுகிறார், பயப்படுகிறார் அப்படின்னா, திரும்பவும் சேர்த்துட்டா இவருக்கு ரொம்பவே அடிபட்டுடும். அதனாலேயே என்ன பண்றாங்க, இவரு சேர்த்து கொள்ள முடியாது, விளக்கணவங்க விளக்கணதுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்குல ஏ1 அவர் தான் சுத்தி திரிஞ்சுன்னு இருக்கிறாரு. இன்னமும் அவர் வெளியே என்ன பண்றாரு, ஃப்ரீடமா சுத்தின்னு இருக்காரு. அவர் மேல கேஸுக்கு சப்போர்ட் என்ன பண்ணுங்க, எதனா ஒரு விசாரணை ஒண்ணு போட்டு எதனா பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எல்லாருமே குரல் கொடுத்துட்டாங்க. கேசிபி பழனிசாமி குரல் கொடுத்துட்டாரு, செங்கோட்டையன் குரல் கொடுத்துட்டாரு, அதிமுகல இருக்கிற எல்லாருமே குரல் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்கப்படுது. துரோகத்துக்கான நோபல் பரிசை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கலாம். கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வந்தது, அந்த வாய்ப்புகளை நான் உதறி தள்ளிட்டேன். ஏன்னா அதிமுக ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வாய்ப்புகளும் நான் உதறி தள்ளிட்டேன். இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஏன் வரல? இன்னைக்கு அதிமுக எக்கேடு கட்டு போனா என்ன, யாரு பிரிஞ்சு போனா என்ன, யார நான் தூக்கி அடிச்சா என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு. துரோகத்தின் மேல துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சின்னம்மாவுக்கு செஞ்சாரு, எனக்கு செஞ்சிருக்காரு, ஓபிஎஸ்க்கு செஞ்சிருக்காரு, டிடிவி தினகரனுக்கு செஞ்சிருக்காரு, எல்லாருக்குமே இவர் துரோகம் செஞ்சிருக்காரு. அதனால இவர் துரோகத்திற்காகவே நோபல் பரிசு கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு செங்கோட்டையன் டீட்டெயிலா சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே செங்கோட்டையன் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கட்சியில இருந்து எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட நிலையிலதான் இந்த கட்சியை அவரும் ஒரு பங்குல என்ன பண்ணிருக்காரு, கட்டமைச்சார். இந்த ஈரோடு மாவட்டத்துல அதிமுக எந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்காரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணு. ஏங்க அவரை பார்த்துதான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க, அவர் உங்களை கையை காட்டலன்னு நீங்க எடப்பாடி பழனிசாமியே இல்லையே. அதுதானே நிதர்சனமான உண்மை. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிற ரேஞ்சில தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. எனக்கு சீனியர்லாம் இல்ல, நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு இடரல் தான். எப்ப சான்ஸ் கிடைக்கும் செங்கோட்டையினர் தூக்கி அடிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு காத்து கொண்டு இருந்தார் போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல, கேப்பே கொடுக்கல, அடிச்சாரு பாருங்க தூக்கி செங்கோட்டையினர் டமார்னு. அவ்வளவுதான். இப்ப இதுமேட்டு அதிமுகக்குள்ள அவர் உள்ள வரணுமா, அப்படி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் இங்க உள்ள வர்றதுக்கு உள்ள சேர்த்துக்கிறதுக்கு சேர்த்துப்பாங்களா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் என்ன அப்படியெல்லாம் ஒன்னும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து உங்களை தலைமையிலேயே ஏத்துக்கிறதுக்கு அவர் மனசு இல்லை. இப்ப எப்படி கடிதம் கொடுத்து உள்ள கொடுப்பாரு, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கின கையோட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தோல் உரித்து காட்டியிருக்கிறார். கொடநாடு வழக்கில ஏ1 எடப்பாடி பழனிசாமி சுற்றி திரிகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.